ஸோ நீட்டோட ரிசல்ட் வந்துருச்சு. இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து வியூஸ்க்காக நான் வரல, ஓகேவா. பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன பண்ணால் சப்போர்ட் பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ் போடுறதுனால சப்போர்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் சார் நீங்களும் யூடியூப் வீடியோ போடுறீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட இது போய் ரீச் ஆகணும், பசங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும், இல்லை என்ன லீகலாக மூவ் பண்ணால் ஏதாவது நடக்கும், ஓகேவா. அது எல்லாத்தையும் தான் சொல்ல போகிறேன் நான் வந்து. சரிங்களா, எல்லா ரெண்டு சைடும் ஆஃப் கதையும் சொல்லிடுறேன். ரேங்க்கு இந்த மாதிரி வரும் எதிர்பார்க்கல, பட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். கட் ஆஃப் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகும், இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான், ஓகேவா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட செலெக்ஷன் வாங்குறாங்கன்னா இந்த வருஷம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் வாங்குற மாதிரி இருந்தாங்க. அப்போது நீட்டோட ஸ்டாண்டர்ட் வந்து அதே இருந்தாலும் பசங்க திரும்பி ரீப்பீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கினாங்கன்னா ஆப்வியஸ்லி கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரச்சனை எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு லாஸ்ட் இயர் 10,000 ரேங்க் வருது அப்படின்னா இந்த வருஷம் 13,000 வந்தால் நோ ப்ராப்ளம், ஓகே. ஏன் அப்படின்னா நிறைய பேர் எக்ஸாம் திரும்பி எழுதுகிறாங்க. இந்த வருஷம் என்ன ரேங்க் வருது அப்படின்னா அதே மார்க்குக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ரேங்க் வந்து 30,000லேருந்து 35,000. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்குது, சரிங்களா. ஏன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரலாம், இவ்வளோ டிஃப்ரென்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என் கிளாஸ்லேயும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஏதோ போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் வந்து போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க ஒத்துக்கவே இல்லை, சரிங்களா. அப்போ நம்மளாம் வந்து சொல்லிடக்கூடாது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்களே போனஸ் மார்க் கொடுத்துருக்கோம், அதனால தான் 718 719 மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஓகே. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ரேங்க் இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்க முடியும். இவங்க என்டிஏ சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் 30 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, இந்த வருஷம் 20 லட்சம் எழுதுனாங்க, இந்த வருஷம் 23 லட்சம் எழுதுனாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எக்ஸாம் எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்லி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் சார். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வர அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க முடியாது. நேற்று நைட்டு அவங்க அனுப்பின நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனஸ் மார்க் கொடுத்துருக்கோம், பட் அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் எதிர்பார்த்தது 15,000 பேருக்காவது இந்த ரேஞ்சில் மட்டும், சரிங்களா. அதாவது 640 ப்ளஸ் மட்டும் 15,000 பேருக்காவது இவங்க கொடுத்துருப்பாங்க, அப்போ மட்டும்தான் இது வந்து இவ்வளோ போயிருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தோம். எதனால் கொடுத்தாங்க, அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிருக்கு, அதனால் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இது வந்து அவங்க எந்த வெரைட்டிக்கிலேருந்து எடுத்தாங்கன்னா 2018 ஐ திங்க் அஜித்தும் ஏதோ ஒன்று, ஓகேவா. அவர் வந்து கிளாட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அந்த எக்ஸாமுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தார். அதனால் அவங்களுக்கு நாங்கள் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் ஆஃப்லைன் எக்ஸாமில் ஃபாலோ பண்ணுறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம், சரிங்களா. அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம போவேன்னா, பட் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ அந்த ரூல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2018 வந்த ஒரு டெசிஷனை திரும்பி இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து நியாயம் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1563 பேரோட நாங்கள் உட்காந்து ஒரு டீமை வச்சு மானிட்டர் பண்ணோம், அவங்களுக்கு உண்மையிலே டைம் வேஸ்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லி. ஸோ நாங்கள் பார்த்ததை வச்சு மார்க் கொடுத்துருக்கோம். மார்க் வந்து நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேல அவங்களுக்கு வந்திருக்க மார்க் எவ்வளோனா -20லேருந்து 720 வரைக்கும் மார்க் சேஞ்ச் ஆகிருக்குது, ஓகே. இங்கெல்லாம் இங்கே வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒருத்தவருக்கு நீங்கள் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் -20 மார்க் வந்திருக்குன்னா ஒரிஜினல் எடுத்த மார்க் எவ்வளோ. அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் போனஸ் கொடுத்த விதமாக 6 பேர், சரிங்களா, 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் போனஸ் கொடுத்ததுனால அவங்க மார்க் 720 ஆயிருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. போனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியல. தெரிஞ்சிருக்க வரைக்கும் ஒன் ஆஃப் த யூடியூபர் வந்து
போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்த மார்க் 660. 660லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் 720 மாறி இருக்கு. அப்படின்னா 60 மார்க் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் 535 இருந்தாங்க, அந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருந்தாங்க. ஓகேவா, எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. அவங்களுக்கு 85 மார்க்கு போனஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1563 பேருக்கு போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க யாருக்குமே தெரியல. நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து 654 மார்க் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த மார்க்குக்கு வரைகிற ரேங்க் பார்த்தீங்கன்னா 23,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு இவங்க 10 மார்க் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அவனுக்கு கிடைக்கிற ரேங்க் பார்த்தீங்கன்னா 35,000. இது வந்து அந்த பையன் என்கிட்ட சொன்னது. இது நான் கிராஸ் செக் பண்ணலை. இந்த பையனுக்கு யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் 10 மார்க்குனால எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குது. அப்போது 660னா மேபி அந்த பையனோட ரேங்க் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா 660க்கு ஒரு 20,000 ரேங்க்ல இருந்திருப்பானா, ஒரு 20,000 ரேங்க்ல அவன் இருந்திருப்பான். கரெக்டாக இல்லையா? 660க்கு என்ன, 654க்கு 23,000 ரேங்க் இருக்குன்னா 660க்கு எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு 20,000 ரேங்க். 20,000 ரேங்க்ல இருக்கிற ஒரு பையன், ஓகேவா, 20,000 ரேங்க்ல இருக்க ஒரு பையனுக்கு இவங்க 60 மார்க் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல் இண்டியா ரேங்க் 1ன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு தெரியல. இப்போ இந்த 718 அண்ட் 719 மார்க் எடுக்கிறவங்களுக்கும் இவங்க போனஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ மார்க் போனஸ் கொடுத்துருக்காங்க இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ இந்த விஷயமா நீங்கள் சரிங்களா ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்னதே இல்லை. ஏன் அப்படின்னா நார்த் இந்தியாவில் இதை ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆர்டிஐ ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ கேட்குற கேள்வி அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் வந்துடும். நான் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நிறைய பேர் இந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணட்ட சார்னு கேட்பாங்க. நான் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன்னா, எப்படியாவது இப்போ கொஸ்டினுக்கு 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அவன் கரெக்ட்னு சொல்கிறான். ஆனால் அதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக யாராவது ஒருத்தவனாவது அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? நிறைய பேரே பண்ணுவாங்க. அப்போ அதோட ஆன்சர் ஏ அப்படின்னு சொன்னால் ரூல்ஸ் படி சப்போஸ் சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேல் ஆன்சர் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அந்த ஆன்சர் கீ எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஓகேவா, ஆன்சர் கீ சேஞ்ச் ஆயிருக்குன்னா அந்த ஆன்சர் கீ எல்லாருக்குமே அப்ளிகபிள். அப்போ நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது புரியாமல் நிறைய யூடியூபர்ஸு, நிறைய மெடிக்கோஸு ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்டிஐ இந்த நீட் ரிலேட்டடாக மட்டும் ஆர்டிஐ வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh ஆர்டிஐ ஃபைல் ஆயிடுச்சு. பொதுவாக இந்த ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷனோட ரூல் என்ன அப்படின்னா, சப்போஸ் யாராவது உங்கள்கிட்ட ஒரு டேட்டா கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் சார், நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இவங்க அதுக்கான பதிலை 14 நாள் 14 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். இப்போ நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, 1 லட்சம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டீங்க. இதில் ஈவன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, ஸோ 1 லட்சம் ஆர்டிஐயை கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. இது நாங்களும் ஹியூமன்ஸ் தான் சார், 1 லட்சம் ஆர்டிஐயில் நாங்கள் ஃபைல் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறதுல இது இல்லை. ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்னன்னா ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த பையன் ஒரு ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த ஊரில் ஸ்டே நடக்கும். சரிங்களா, இந்த இடத்துல ஸ்கேம் பெருசாக தான் நடந்திருக்குது. ஓகேவா, ஏன்னா 15,000 ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்கிறது என்ன 640க்கு மேலே மட்டும் இவங்க மார்க் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 520 காலில் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் 1 லட்சம் பேராவது இருப்பாங்க. இவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா 4 ஸ்டேட் சொல்லக்கூடாது, பஞ்சாப், ஹரியானா ஸ்பெல்லிங் தெரியல, ஓகே, ஏன் முன்னாடி வருமோ பின்னாடி வருமோ, இது 3, டெல்லி, சத்தீஸ்கடா சண்டிகடான்னு எனக்கு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் வேணா ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். ஓகே, சத்தீஸ்கர் தான். ஓகே, ஸ்பெல்லிங் பிரச்சனை இல்லை. பட் நல்லா பாருங்க, இந்த 3 ஸ்டேட்டு அப்புறம் யூனியன் டெரிட்டரி, இந்த இடத்துல மட்டும்தான் டைம் ப்ராப்ளம்னால, ஓகேவா, டைமுக்கு நாங்கள் கொஸ்டின் கொடுக்கல, வாங்கலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 4 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டைம் ப்ராப்ளம்னால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4 ஸ்டேட்டில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 1500 இருக்க வாய்ப்பில்லை. ஓகேவா, 1500 கிட்ட தான் சொல்கிறாங்க. 1563 பேருக்கு நாங்கள் மார்க் கொடுத்துருக்கோம். இது வாய்ப்பில்லை. சப்போஸ் ஒரு சென்டரில் நடந்திருக்குன்னா ஒரு சென்டரில் மட்டுமே
ஓகேவா? ஒரு சென்டரில் மட்டும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிடும் 10,000 ஸ்டூடெண்ட்ஸாவது ஒரு சென்டரில் உட்காந்துருப்பான். கரெக்டாக இல்லையா? ஈவன் அவங்க ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தாங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸாவது ஒரு கிளாஸ் ரூமில் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ எத்தனை கிளாஸ் ரூம் இந்த மாதிரி உட்கார வச்சு எழுத வச்சுருப்பாங்க? கணக்கு இல்லை. பட் இவங்க போய் சொல்கிறாங்க. அப்போது சப்போஸ் சரிங்களா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லிடுறேன். பிஐஎல் ஃபைல் பண்ணுறவங்க என்ன ஃபைல் பண்ணிக்கோங்க. பட் பர்சனல் கேஸ் ஃபைல் பண்ணுறது பெட்டர். சரிங்களா? டைம் எனக்கு பத்தலை, உண்மையிலேயே இது ஜென்யூனாக நடந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட கிரெடிபிலிட்டி போயிடும். அப்போ அடுத்தவங்க இப்போ யோசிச்சுப்பாரு, மதுரையில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, எனக்கு வந்து நீட் எக்ஸாம் அப்போ டைம் பத்தலை, அவங்க என்டிஏ கூப்பிட்டு இது வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்டிஏ வந்து இல்லை சார் இங்கே பாருங்கள் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது, இவங்களுக்கு டைம் நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாங்கன்னா அடுத்து இன்னொருத்தவங்க டைம் பத்தலைன்னு சொல்லி திரும்பி கோர்ட்டில் நிற்கிறப்ப என்ன ஆகும்? ஜட்ஜ் வந்து ஆப்வியஸ்லி என்ன சொல்லிடுவார்? இல்லை இவங்க நிறைய பேர் பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுப்பார். நீங்கள் பொய் கேஸ் போடுறதுனால அடுத்தவனும் பாதிக்க விடக்கூடாது. அப்போ டைம் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம்? கேஸ் போடலாம். கேஸ் போடுறப்ப இந்த 4 சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டோட ஹியரிங் எடுத்துக்கோங்க. இந்த ஊர்லலாம் சரிங்களா, இந்த ஊரோட வெர்டிக்டை பார்க்கணும். நானும் வந்து எங்களை டீமை வச்சு பார்க்க சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு நான் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிடுறேன். லீகலாக போனால் தான் ஜஸ்டிஸ் கிடைக்கும். இந்த ஊர்லலாம் டைம் பத்தாதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. எனக்கும் டைம் பத்தலை. சரிங்களா? கண்டிப்பாக உண்மையாக இருந்தால் மட்டும் பண்ணுங்க. எனக்கும் டைம் பத்தலை, அதனால் அவங்களுக்கு என்ன இது பண்ணாங்களோ அதே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைல் பண்ணணும். ரெண்டாவது கேஸ் என்னன்னா, எங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்டாங்க சார். சரிங்களா? எங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பரே வேற. இது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் அந்த எக்ஸாம் சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் சென்டரில் எழுதுன்னு ஒரு 50 பேர்கிட்டையாவது பேசுங்க. ஓகேவா? சரி, இல்லை அப்படின்னா எங்கள் வீடியோ அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டெலிகிராம் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. சரியா? யார் யாரெல்லாம் அந்த சென்டரில் இருக்கீங்களோ, அந்த சென்டரில் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எங்களுக்கு வேறு கொஸ்டின் கொடுத்தவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் அதை நம்புவாங்க. இல்லைனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்ப அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் சீரியல் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீரியல் நம்பரை நம்ம வந்து அந்த எக்ஸாம் இதை வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு கேஸ் கூட போட முடியும். டைமுக்கு ஒரு கேஸ் போடலாம், கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கேஸ் போடலாம். எங்களுக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன காட்டணும்? ப்ரூஃப்க்கு என்டிஏவோட நோட்டீஸ். என்டிஏ நோட்டீஸில் என்ன சொன்னால், நாங்கள் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எதுவுமே கொடுக்கவே இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் அது எதிர்த்து கேஸ் போடலாம். டைம், கொஸ்டின் பேப்பர். இன்னொன்று என்ன நடந்திருக்குது? மார்க் டிஃப்ரென்ஸ். இந்த மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்களும் கேஸ் போடுங்க. சரியா? எங்களுக்கு இவ்வளோ மார்க் வர வேண்டியது, ஆனால் இவ்வளோ மார்க் தான் வந்திருக்குது. இந்த இடத்துல இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை. 4 மார்க் கரெக்ட் ஆன்சருக்கு, 1 மார்க் தப்பான ஆன்சருக்கு. நாங்கள் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறோம். இது எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் லீகலாக ஃபஸ்ட் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா 8098282578 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வியூஸ்க்காக இல்லை. சரியா? உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நாங்கள் இதை தாண்டி பிஐஎல் ஃபைல் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பிஐஎல்ல முடிஞ்ச அளவுக்கு ரீஎவால்யூவேஷன் பற்றியும் ஸ்டே வாங்குறது பற்றி தான் நாங்கள் கேட்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம் கேட்குறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது நான் லாயர் டீம்கிட்ட கேட்டதான் தெரியும். ஏன்னா இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் எக்ஸாம், அதனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. சரிங்களா? சும்மா ட்விட்டரில் சரியா டேக் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபேமஸ் ஆகாது. நீங்கள் உண்மையிலே சரியா ஹேஷ்டேக் மட்டும் யூஸ் பண்ண ஒன்றும் ஆகாது. ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய யூடியூபர்ஸை வச்சு இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும். என் சைட்லேருந்து முடிஞ்சது பிஐஎல் ஃபைல் பண்ணுறது, அது நாங்கள் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்குறதும், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரீஎவால்யூவேஷன் நடக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கோல்மால் நடந்திருக்குது. நிறைய பேருக்கு மார்க் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாரோட மார்க்கு ரீஎவால்யூஷன் பண்ணணும். ரீஎவால்யூஷன் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே மார்க் வர வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவுன்சிலிங் நடத்திடக்கூடாது. புது மார்க்ஸ் வச்சு தான் கவுன்சிலிங் நடத்தணும். அது நாங்கள் கேட்குற பிஐஎல் இருக்கும். நீங்கள் இந்த கேஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் கேஸு. பிஐஎல் ஃபைல் பண்ணுறது என்டையர்லி பிஐஎல்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அப்போ பப்ளிக் யார் வேணாலும் பண்ணலாம். இது பாதிக்கப்பட்டவங்க தான் நீங்கள் பண்ணணும். ஸோ
இல்லைனாலும் இதையும் நம்ம சேரலாம். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நேமில் வச்சு போடலாம். ஓகேவா? ஸோ எதுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஃபோனில் இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, டிஎம்கேவை முடிஞ்ச அளவுக்கு இந்த பிக்சரில் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வாங்க. ஏன் அப்படின்னா இந்த என்டிஏவை நம்ம மாற்றி தான் ஆகணும். நீட் எக்ஸாம் ஒழியுதோ இல்லையோ, பட் என்டிஏவை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும். ஏன் அப்படின்னா என்டிஏ ஏமாற்றிருக்கான், இதே ஏமாற்றம் அடுத்த வருஷம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ப்ராப்பரான ஒரு கவர்னிங் பாடி வேணும். ஏஐபிஎம்டியில் சரிங்களா, 2015 பார்த்தீங்கன்னா ஏஐபிஎம்டி கண்டக்ட் பண்ணப்போ ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க எக்ஸாம் உடனே கண்டக்ட் பண்ணாங்க. பட் என்டிஏ இன்னும் அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது இல்லை. டிஎம்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணலாம். அவங்க வந்து இதை வச்சு விளையாடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம தான் ஜெயிக்க வச்சுருக்கோம். அப்போ தே ஷுட் சப்போர்ட் அஸ். ஏன்னா நம்மளுக்கு தேவை, அவங்களுக்கும் நீட்டை ஒழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒழுங்காக நடந்தால் போதும். நீட்டை ஒழிக்க முடியாது, பட் அவங்க ப்ராப்பராக ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்ட்ரெயிட்டாக டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம என்ன சொல்லலாம், சப்போஸ் ஒரு யாராவது டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த 4 இடத்துல மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் கொடுக்கல. இதுவே நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். எவ்வளோ மார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60லேருந்து 80 மார்க் கூட எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு 10 மார்க்குனாலே ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். அப்போ 20,000 ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க்கு கொடுத்துருக்காங்க, ஆல் இண்டியா ரேங்க் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கில் ஆல் இண்டியா ரேங்க் 68, 69 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இது ஒரு பொலிட்டிக்கல் வியூலாம் மாற்றுறீங்கன்னா மாற்றிக்கோங்க, வி டோன்ட் கேர். எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்டிஸ் வேணும், அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. இதை நீங்கள் பொலிட்டிக்கலாக மாற்றிக்கோங்க. நானே உங்களுக்கு இது சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சில அவங்க நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து இப்போ ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு அப்புறமேல் பார்லிமெண்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதை பார்லிமெண்ட்ல இஷ்யூவாக மாற்றலாம். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து டிஎம்கே சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷனல் மினிஸ்டர் அவங்கள டேக் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரிய வைங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னே கூட கொண்டு வந்துரு. ஓகேவா? இது அந்த மாதிரி கொண்டு போயிருக்க கூடாது. பட் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா வேற வழி கிடையாது. ஒரு சில நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எங்களுக்கும் டைம் லாஸ் நடந்திருக்குது, இதனால் எங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. இவ்வளோதான் சொல்லி முடிச்சிருங்க. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தோட டேட்டாவை சேர்த்து நம்ம பண்ணுவோம். மண்டே அன்னைக்கு பிஐஎல் ஃபைல் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 2 நாள் வேணும் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஐஎல்ல படித்து ஏதாவது வெர்டிக்ட் சொல்லுவாங்க. நம்ம குப்பை மாதிரி ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணி அனுப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி அவங்க தூக்கி போட்டாங்கன்னா அடுத்து சேம் டாப்பிக்கில் இன்னொருத்தவங்க பிஐஎல் ஃபைல் பண்ணாங்கன்னா அதே ரிசல்ட் வரும். அப்போ நம்ம லாங்குவேஜை ப்ராப்பராக யூஸ் பண்ணி தான் ஃபைல் பண்ணணும். கேட்குறது லாஜிக்கலாக கேட்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வியூஸ்க்காக இல்லை, பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.